கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறவர். அவர் பராக்கிரமானவர், அவர் வல்லமுடையவர். You need to understand the fact that the God who is in the midst of me, என் நடுவில் இருக்கிற ஆண்டவர், என் மேலே இருக்கிற ஆண்டவர், என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமுடையவர். அந்த வல்லமை எப்பேற்பட்ட வல்லமைன்றதை டிஃபைன் பண்றதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த வல்லமையை மேற்கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் முடியாது. There is no power that can fight against that power that God had installed into your life. உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த வல்லமை, அது சிலுவையிலே ஜெயிக்கப்பட்ட வல்லமை. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அது உனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற வல்லமை. இன்னைக்கு காலைல இதை கேட்கும் போது ஆண்டவர் உங்களிடத்துல சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? நீ மேற்கொள்ளுவாய், நீ தகர்த்து போடுவாய். அதற்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் சமாதானம் தரேன், அந்த சமாதானத்தை காத்துக்கொள், உன்னிடத்துல வைத்துக்கொள். அதை நீ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உன்னை அறியாத ஒரு வல்லமை உனக்குள்ள நிரம்பும். அதுதான் தைரியமாய் மாறும். உன் தோல்வியின் மத்தியிலே, உன்னுடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தின் மத்தியிலே, என்னால முடியாதுன்றது மத்தியிலே கர்த்தர் சொல்ற எழுந்திருன்றாரு. அந்த வல்லம் உன்னை எழுந்திருக்க செய்யும், நீ ஜெயமாய் மாறுவாய் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்.